அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எனது கதையின் தலைப்பு புறாவும் எறும்பும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மலை பிரதேசம் இருந்தது. அதில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருந்ததோ. அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று நின்றதோ. அதில் ஒரு புறா குளிர் காய்ந்து கொண்டு இருந்ததோ. அவ்வழியாக உணவு தேடி வந்துள்ள எறும்பு கால் தவறி ஆற்றிற்குள் விழுந்ததோ. வரும் வழியில் அவருக்கு களிப்பாக இருந்தது. ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க நினைத்தார். அப்படியே உறங்கியும் விட்டார். மரத்தின் மேலே இருந்த குரங்குகள் வேக வேகமாக வந்து, இரண்டாம் வகுப்பில் படிக்கின்றான். அவனது வீதி கடற்கரை வீதியில் உள்ளது. அவனது வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா ஆகியோர்கள் உள்ளனர். அவன் எல்லோர் மீதும் அன்பாக இருப்பான். கண்ணன் ஒரு நாள் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது மழை பெய்து கொண்டிருந்தது. அதன் பெயர் காகமும் நரியும். ஒரு ஊரில் ஒரு பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் வடை சுட்டுக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் காகம் ஒன்று, பாட்டி பாட்டி, எனக்கு மிகவும் பசிக்கிறது, கூலியாக வடை தாருங்கள் என்று கேட்டது. பாட்டி, எனக்கு விறகு எடுத்துக் கொண்டுதா, அப்பொழுது நான் உனக்கு வடை தருகிறேன் என்று பாட்டி சொன்னார். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அவர் மிகவும் நல்லவர். ஒரு நாள் விவசாயி ஒருவர் அவரிடம் முறைப்பாடு செய்ய வந்தார். அரசே, என்னுடைய வயலில் ஆடுகள் மேய்ந்து பயிர்களை அழித்து விட்டன. அதுக்கு பக்கத்தில் போனது. அது 8வது உயரத்தில் இருந்தது. அது மனதுக்குள் நினைத்தது, நான் ஒரு இளம் நரி, நான் ஒரே குதியில் இதை பிடித்து விடுவேன். ஒரு நாள் எறும்பு ஒன்று தண்ணீர் குடிக்க சென்றது. அப்போது அதன் கால் வலிக்கு விட்டு தண்ணீருக்குள் விழுந்தது. ஒரு ஊரில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அப்பொழுது அதுக்கு தாகம் ஏற்பட்டது. எல்லா இடத்திலும் தேடி பார்த்தால் நீர் கிடைக்கவில்லை. ஒரு ஊர்ல வேட்டைக்காரன் புறாக்களை பிடிப்பதற்கோ வலையை விரித்தோ நெல்மணிகளை தூவி விட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அந்த சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருந்தது. அந்த சிங்கம் கண்ணில் கண்ட விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டது. ஒரு ஊரில் பாட்டி அம்மா வடை சுட்டு இருந்தார். மரக்கிளையில் காகம் ஒன்று நின்றது. ஒரு நாள் கொக்கு நரியை சந்தித்தன. நரி கொக்கிடம் கேட்டது, கொக்கக்கா, என் வீட்டிற்கு நாளை விருந்து உண்ண வருவீர்களா என்று கேட்டது. காட்டில் 2 குரங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு குரங்கின் பேர் மூத்த குரங்கு, 2வது குரங்கின் பேர் இளைய குரங்கு. ஒரு நாள் மரத்துக்கு மண்டாவி சென்றபோது, மந்திர தாத்தா, ஒரு ஊரில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதில் நரியும் கொக்கும் நண்பர்களாக இருந்தன. ஆனால் நரியும் கொக்கும் ஒருவருக்கொருவர் குறை சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் மாம்பழம் கூறினது, நான் மலைக்கு அந்த பக்கம் சுற்றம் என்று சொல்லியது. குளக்கரையோரமாக ஒரு எறும்பு ஒன்று போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆறு பெருகியது. அணைகட்டு எல்லோரும் பாருங்கள் என கட்டளையிடப்பட்டது. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் காட்டில் இருக்கிற அனைத்து மிருகங்களையும் அடர்ந்த காடில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்துக்கு நோய் ஏற்பட்டது. அப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். உங்களோட